ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது அவர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும் வாக்குத்தத்தம் இது. உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை. சொல்றாரு, கோணலானவைகளை நேராக்கி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாளை முறித்து மறைந்து இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த வார்த்தையின் மூலமாய் நான் உங்கள் அனைவரையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உண்மையா சொல்றேன், உதட்டளவுக்கு அல்ல. ஆமென், ஆமென். இங்க இந்த தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கும் தெரியும், வருகிற பிள்ளைகளுக்கும் தெரியும், பணத்துக்காக ஊழியம் செய்யவில்லை. என் கேன்சர் வியாதியை குணப்படுத்தி எனக்கு உயிர் பிச்சை தந்து இந்த இடத்துல கொண்டு தந்து தரிசனம் தந்து இந்த இடத்துல கொண்டு வந்த தேவனுக்கு என் மனசாட்சியின்படி ஹல்லேலூயா, 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 அந்த நன்றி கடனை தான் நிறைவேற்றுகிறேனே தவிர பணத்துக்காக இல்ல. பணத்துக்காக செய்யணும்னா நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1000 ஜனங்களுக்கு கிட்ட ஆராதனைக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதையெல்லாம் அப்படியே ஒரு சோப்பு போட்டு ஒரு அச்சு அப்படிதானே எல்லாம் அப்படியே ஒரு தலுக்கா போட்டு வச்சிருந்தா இன்னைக்கு BMW கார்ல எப்படி கூலிங் கிளாஸ போட்டு அப்படியே வந்துட்டு இங்க 4 வேலை கார்ல வச்சுட்டு அப்படியே வந்துட்டு போகலாம். அந்த ஊழியத்தை எனக்கு தரல. ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அந்த ஜனங்களோடு ஜனங்களாயிருந்து அந்த ஜனங்களை ஆற்றி தேற்றி அந்த ஜனங்களிலே அநேக பேருக்கு விடுதலை கொடுத்து ஒரு சிலரை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த ஜோலைவனத்தில் ஜோ நகர்ல இருக்கிற இந்த ஜோ நகர் தெரியுமா? ஜோ சாலை இல்லையா? ஜோ சாலை ஜீவன் தெரு. ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வச்சு இந்த இடத்தை டெவலப்மெண்ட் கொண்டு பண்ணிட்டு இருக்கிறார்னா என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நோக்கம் நிறைவேறுகிறது வரைக்கும் என்ன எந்த சத்துருவும் கொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்து நிமித்தம் இன்னும் நிந்தனைகளையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் பட வேண்டிய காலம் இன்னும் தீரவில்லை. 28 வருஷம் கழியம்ப அது தீரும். அப்போது போவேன். அப்போது 88 வயசு ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 28 பிளஸ் எத்தனை? 60. இப்ப எனக்கு வயசு எத்தனாச்சு சொல்லுங்களா? சொல்லுங்களா? வித்யா சொல்லுமகா. உங்க பாஸ்டருக்கு பேர் என்ன சொல்லுமகா? ஜார்ஜ் பீட்டர். வயசு எத்தனாச்சு சொல்லுமகா? 60. ஆமென். 88 வயசு வரை இருப்பேன். கடைசியில் 5 வருஷம் கண்ணு காணாத ஊழியமா இருக்கும். ஜோ பிரதருக்கு மகள் வரும்போது சொல்லுவேன், ஐயோ இந்த பிள்ளை வருது. எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது சொல்லுவேன், இந்த பிள்ளை வருது, டீ போட்டு ரெடி வாங்க அம்மான்னு சொல்லுவேன். ஆமென். ஞானதிஷ்டி ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 4 வருஷம் முடிவதற்குள்ளாக இந்த 4வது வருஷம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுவார். ஆமென். ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் 2-4 வரை. 45 2-4 வரை வாசி. நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆவணைகளை செம்மையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையோ ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையோ உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவர் இன்னார் என்று அறியாமல் இருக்கிறார்கள். இயேசுனா யாரு?
யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் படிக்கும் போது, ஆதியிலே தேவன், அந்த வார்த்தை அந்த வார்த்தை அல்லாமல் ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படல. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இன்னும் கிருபையினால் நம்ம கூட வீற்றிருக்கிறார். ஆமென். ஆவியோடு வீற்றிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப இந்த வார்த்தையின்படி எவன் நடக்கிறானோ, எவன் உடுக்கிறானோ, எவன் பேசுகிறானோ, அவன் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தில் கோரேஸ் என்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்னைக்கு இந்த திருச்செந்தூர் பட்டணத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் வராத பிள்ளைகளுக்கும் உங்க ஊழியக்காரனாகிய ஜார்ஜ் பீட்டர் மூலம் இயேசு தருகிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கோரேசுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று ஆண்டவராகிய தெய்வம் என் மூலமாக உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் உண்டு. வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் உண்டு. அநேக கதாபாத்திரங்களும் தரை மட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்டவர்கள். ஆமென். உலக ஆசீர்வாதத்திலும் உயர்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது வேதத்தில் தரைமட்டம். அதாவது தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் ஆடுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தவன். அவனுடைய வீட்டில் 8 பிள்ளைகள், 7 பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாய் பிள்ளைகளை கொண்டு வந்தான். சாமுவேல் இந்த பிள்ளையான்னு ஆண்டவர்கிட்ட கேட்க நான் புறக்கணித்தேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் தாவீது சொந்த வீட்டில் கூட ஒரு அவங்க வீட்டில் உள்ளவர்களை போல வாழ வைக்காத ஒதுக்கப்பட்டவன். வீட்டில் சாமுவேல் மூலமாக பலியிட்டு பெரிய பந்திகள் பந்தி விசாரணையை வச்சிருக்கு, பந்தி விருந்த வச்சிருக்கு. ஆனா தாவீது அங்க இல்ல. தாவீது ஆடுக்கு மேல காட்டில கிடக்கிறான். அப்படி தாழ்த்தப்பட்ட தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மகாராஜாவாக உயர்த்தினது போல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீதுடைய சூழ்நிலையை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. தாவீது பிறந்த போதே அவனை கொச்சப்படுத்தி, அவனை அசிங்கப்படுத்தி, தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் அவனை ஒதுக்கி வைத்து புறந்தள்ளினார்கள். அவன் ஒரு காட்டுவாசி போல, அவன் ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை போல வீட்டுக்கு வராம, வீட்டுக்கு வந்தாலும் அவனுடைய வீட்டுக்குள்ள அவனுக்கு இடம் இல்லை. வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னா ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த உலகத்தில் எத்தனை ஜாதி உண்டு சொல்லுங்களா? என்ன ஜாதி? ஆண் ஜாதி இல்லம்மா. பரலோகத்துக்கு போனா ஆண் என்றும் இல்லை. வேதம் சொல்லுது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சிறுவர் என்றும் இல்லை, முதியோர் என்றும் இல்லை. அங்கு ஒரே பார்வைதான். ஹல்லேலூயா. ஆனா ஜாதி 2 உண்டு. வேதம் அழகா சொல்லுகிறது, கீழ்ப்படுகிற ஜாதி 1, கீழ்ப்படியாத ஜாதி 1. ஆமென். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜாதி, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஜாதி. இதத்தான் கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், அந்நிய நுகத்தோட பிணைக்காத. கீழ்ப்படியாத ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்னு கீழ்ப்படியல, ஒன்னு கீழ்ப்படியுது. அதே விட்டுருவோமே. 2 குடும்பம் இருக்கு சொந்த பந்தத்துல. இப்ப நம்ம ஸ்டீவனை எடுத்துக்கொள்ளலாம். அவன் குத்த வச்சிட்டு இருக்கிறான், நரி குத்த வச்ச மாதிரி. பாருங்க, ஸ்டீவனை எடுத்துக்கொள்ளலாம். அவன் இருக்கிறான், அவனுக்கு மாமா பொண்ணு ஒண்ணு இருக்குது. அவன் வச்சுக்கணும், இருக்குது என்ன தெரியல, ஒண்ணு இருக்குது. அந்த பொண்ணுங்க வீட்டுக்கார கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை.
ஆனா ஸ்டீவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். இவன் என்ன ஜாதி? அந்த பொண்ணு என்ன ஜாதி? இப்ப சொந்தத்துக்குள்ள மாமன் பொண்ண திருமணம் பண்ணலாமா? பண்ணப்படாது. ஆமே, இதுதான் கீழ்ப்படுகிற ஜாதி. கீழ்ப்படுது. அப்ப அதான் புற ஜாதியோடு கீழ்ப்படியாத ஜாதியோடு என்ன செய்யப்படாது? சம்பந்தம் கலவாத. இதுதான் பவுல் கொரிந்தியர்ல அழகா சொல்லுது. ஆமென், ஹalleluya. இப்ப பாருங்க, ரெண்டே ரெண்டு ஜாதி, கீழ்ப்படுகிற ஜாதி, கீழ்ப்படியாத ஜாதி. நம்ம எல்லாம் என்ன ஜாதி? சத்தமா சொல்லுங்களா, சத்தமா சொல்லுங்களா, உற்சாகமா சொல்லுங்களா. ஆமே, இதுல ஜாதி பிரிச்சு பார்த்தாலே சாபம். சாதி பிரிச்சு பார்த்தாலே என்னது? சாபம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால ஜாதி பார்க்காத பிள்ளை, ஆண்டவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உனக்கு சொந்தக்காரல ஏற்றுக்கொள்ளு. கீழ்ப்படியாத பிள்ளைகளை அது யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத. ஆனா யாரையும் வெறுக்காத. பாருங்க, நான் ஒரு காலத்தில் எப்படிதான் இருந்தேன்? கீழ்ப்படியாத ஜாதியா இருந்தேன். இன்னைக்கு கீழ்ப்படுகிற ஜாதியா இருக்கிறேன். நீ உலக மனுஷனை வெறுத்தா அவன் கீழ்ப்படுகிற ஜாதியா வரும்போது உன்னை கர்த்தர் குற்றப்படுத்துவார். ஹalleluya. அதனால ஆண்டுடைய சாயல் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் மனுஷியும் புறந்தள்ளாத, ஒதுக்காத, அவங்களோடு உறவு வைக்காத. அவ்வளவுதான். ஹalleluya, ஹalleluya. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த தாவீது, புறந்தள்ளப்பட்ட தாவீத கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்டு அவனை அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை வைக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை பழக்கிவித்து எடுத்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவை வைத்தார். ஆனா கோரேசை அப்படி இல்ல, ஃபுல் ராஜ்யத்துக்கும் எல்லா ராஜ்யத்துக்கும் தலைவராக வைத்தார். கோரேசனுடைய தாவீதை எல்லாரும் படிப்போம். கோரேசை நம்ம யாருமே கூடுதல் தியானிக்காம விட்டுரும். ஆமென். நான் சொல்றேன், தாவீதை விட குணத்தில, தாவீதை விட நடத்தையில, தாவீதை விட மகிமையில சிறந்தவன் கோரேஸ். ஹalleluya, ஹalleluya. அதனால தாவீதை நான் கீழ்ப்படுத்தல. ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த தாவீதை நான் கீழ்ப்படுத்தவில்லை. ஆனா தாவீதை விட ஒருபடி மேலதான் கோரேஸ். கோரேசுடைய ஸ்டோரிய நீங்க கேட்டா நம்ம கண்ணிலேயே கண்ணீர் வரும். ஆமென், ஹalleluya. இதுல ஒரு சில பகுதியெல்லாம் நமக்கு வேதத்துல இல்ல. அவனுடைய பிறந்தது யாரு, அப்பா யாரு, இது ஒண்ணும் கிடையாது. ஆனா சரித்திர புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அந்த சரித்திர புத்தகத்தை, அதாவது வேதத்தை ஆராய்கிற இந்த வேத ஞானிகள் அங்கீகரித்து முத்திரை கொடுத்திருக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறதாய் ஆண்டவராகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தி தந்ததை உங்களோடு வைக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தை கோரேசுக்கு மூலமாய் ஆண்டவர், அதாவது ஏசாயா மூலமாய் கோரேசுக்கு கொடுத்த வார்த்தை இந்த வாக்குத்தத்தம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்ட பிறகு பாருங்க, தாவீதை கர்த்தர் என்னஞ்சார்? தெரிந்து கொண்டார். சமஸ்த இஸ்ரவேலையும் ஆள வைத்தார். தாவீதுடைய காலத்துக்கு பிறகு யாரை இந்த ராஜ சிங்காசனத்தில் அமர்த்தினார்? சாலோமோனை, அவனுடைய மகனை சிங்காசனத்தில் வைத்தார். அவனுடைய காலம் முடிஞ்ச பிறகு இஸ்ரவேல் இரண்டாக பிரிகிறது. ஆமென். இஸ்ரவேல் இரண்டாக பிரிகிறது. ஹalleluya. ஒரே ராஜ்யமா, ஒரே இஸ்ரவேல் ஜனமா இருந்தது. யூதன் என்றும், அதாவது இஸ்ரவேல் என்றும் இரண்டாக பிரிக்க உடைச்சது. ஆமென். யாம் உடையுதுன்னா, இந்த சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு எழும்பின ராஜாக்கள் சரியில்லை. அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி போகிறார்கள். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறார்கள். இந்த சத்துருவை தேடி போறாங்க, சத்துருக்கு நேரே போறாங்க. இனி சொல்ல போனா பாகாலை வெளிப்படுறாங்க, பூசிக்கிறாங்க. அப்படியே தாறுமாறான வாழ்க்கை யார் செய்கிறது? கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேல் செய்கிறார்கள். ஆமே. கர்த்தர் கோபம் கொள்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் கொள்கிறார். கோபம் கொண்டு ஆண்டவராகிய தெய்வம் இந்த ஜனங்களை 70 வருஷம் சிறைச்சேதம் பண்ணுவதற்காக அவர் ஆயத்தப்பட்டு ஏசாயா மூலமாக
வார்த்தை சொல்லுகிறார். இந்த தேசம் சிறைப்பட்டு போகும். பாபிலோன், மகா பாபிலோன் தேசத்திற்குள்ளே சிறைப்பட்டு போகும். அப்படி சிறைப்பட்டு போகும்போது அவர்கள் 70 வருஷம் சிறைச்சேதம் பண்ணப்படுவார்கள். 70 வருஷம் முடிஞ்ச பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை. எத்தனையோ வருஷம் தாண்டி அதுவரை கோரேஸ் என்ன செய்யல, பறக்கல. ஆமென். அது அவன் பிறந்த பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை இப்பளே சொல்றான். ஜனங்கள் நம்பி இருப்பாங்களா? வேண்டாமே. நம்ம சபையை எடுத்துக்கொள்வோமே. மறுநாள் நடக்கும் இல்ல இந்த மாசம் நடக்க போகுதுன்னு சொன்னா விசுவாசிப்பாங்களா? ஏற்றுக்கொள்வாங்களா? அவர் சொல்லுவாரு, அவருக்கு நேரம் இல்லை. ஆமே. அவருக்கு என்ன வச்சு சம்பளம் கிடைக்கணும், பைசா காணிக்க கிடைச்சணும், அதுக்கு வேண்டி என்னெങ്കിലും சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த ஜனங்கள் விசுவாசிக்கல. அந்த ஜனங்கள் விசுவாசிக்கல. கரெக்டா கோரேஸ் 70 வருஷம் ஆகிறது வரைக்கும் அந்த சிறைச்சேதம் அவர்கள் பண்ணப்பட்டார்கள். ஆமென். அவ்வளவு கஷ்டப்பாடு, அவ்வளவு வேதனை. அதை நம்மளும் அப்படித்தானே செய்கிறோம் இல்லையா? ஒரு கஷ்டம் வரும், பின்ன ஆண்டவர் பார்த்துக்கலாம், சரி பாப்போம், போயிடுவோம். ஒரு கஷ்டம் வந்துட்டேன், என்னை வச்சுதான் சொல்றேன், உங்களை யாரையும் வச்சு சொல்லல. நான் கேன்சர் நோய் வாரது வரைக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ அத்திரையும் செய்தேன். ஆமே. நினைச்ச நேரத்தில் ஒருத்தனை அடிப்பேன், நினைச்ச நேரத்தில் ஒருத்தனை வெட்டுவேன். ஜெயிலையும் 17 நாள் இருந்திருக்கு. இப்படி எல்லாம் என் முகத்தை பார்த்தா தெரியுதா? 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 ஆமே. ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பைத்தியக்காரன் தான் உலகத்துல ஞானி. பணம் சம்பாதிக்கணுமா, பொருள் சம்பாதிக்கணுமா, தொழில் செய்யணுமா, கெட்டிக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்குள்ள ஒரு பைத்தியக்காரனா இருந்தேன். அந்த பைத்தியக்காரன் தான் தெரிஞ்சு கொண்டு திருச்செந்தூர் பட்டணத்தை கையில தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உலக ஞானமா இருக்கிறவங்களுக்கு அற்பமா இருக்கலாம். ஆனா தேவ பலத்தோட இருக்கிறவர்களுக்கு புரியும் இதனுடைய அருமை என்ன, இதனுடைய ஆழம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த திருச்செந்தூர் பட்டணத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் வந்ததே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு முன் அறிவித்தார். அவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைப்பட்டு போய் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். பாபிலோன் ராஜ்யம் என்பது ஏறக்குறைய 70% தேசத்தை உள்ளடக்கிறதா இருந்தது. பாபிலோன் தேசம் யாருமே அவனை ஜெயிக்க முடியாது, யாருமே அவனை ஜெயிக்க முடியாது. இந்த பாபிலோன் ராஜ்யம் மகா பெரிய தேசம். இந்த தேசத்தை முறியடிப்பதற்கு யாராலையும் முடியல. ஆமென். இந்த சத்துருக்களை முறியடிப்பதற்கு யாராலைய முடியல. இந்த திருச்செந்தூர் பட்டணத்தை சத்துருக்களை முறியடிப்பதற்கு எத்தனையோ ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பினார். முடியல, முடியல. எழுப்பி கொஞ்ச நாளிலேயே ஊழியக்காரனுடைய மனைவிகள் இன்னொருத்தனுடைய ஓடுறாங்க. அநியாயம் நடக்குது, பிள்ளைகளை தாறுமாறா வளர்க்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இந்த திருச்செந்தூர் பட்டணத்தில் இருக்கிற சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. யாருனாலையும் முடியல, யாருனாலும். இந்த பாபிலோன் நகரம் இஸ்ரவேல், அதாவது இந்த கோரேஸ் இந்த தேசத்திலிருந்து 3000 கிலோமீட்டர் தூரம். காகர் கோவிலில் இருந்து என்னுடைய ஊர்ல இருந்து இந்த திருச்செந்தூருக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர். ஆமென். அந்த பாபிலோன் நகரத்தை சுற்றி வரும்போது, அதை மேற்கொள்ள வரும்போது அநேக நகரங்கள், அநேக பட்டணங்கள், அநேக தேசங்கள் இருக்கிறது. அத்தனையும் பாபிலோன் நகரத்தை சேர்ந்தது, பாபிலோன் ராஜாவை சேர்ந்தது. இவர்களை தாண்டியே அப்புறம் போக முடியல. ஆமென். அப்ப பார்வோனுடைய கோட்டை உடைக்கணும்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற கோரோசினால தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ சின்ன ராஜாக்கள் எழும்பி இந்த பாபிலோன் பட்டத்தை அடிப்பதற்கு அவர்கள் நடந்து போற வழியிலே யாருமே இந்த பாபிலோன் நகரத்தை ஜெயிக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நடந்து வருகிற இடத்துல எல்லாம் இந்த குழப்பம் நடக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்ப இந்த பாபிலோன் ராஜாவை ஜெயிப்பதற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இந்த கோரேசு கொடுத்த வாக்குத்தத்தம் தான், ஏசாயா மூலமா கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நம்ம படிச்சோம். இந்த கோரேசுடைய பிறப்பை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போமானால், அவங்க அப்பா, கோரேசுடைய அப்பா ஒரு சிறிய பட்டணம், அந்த பட்டணத்துக்கு பேரு குறிச்சு வச்சிருந்தது. ஹல்லேலூயா. பெர்சியா பட்டணத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சின்ன ஒரு பட்டணம் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அந்த ராஜாவுக்கு அநேக வைப்பாட்டிகள் இருந்தார்களா? ஹல்லேலூயா. என்னது? அநேக வைப்பாட்டிகள் இருந்தார். அது அப்ப அந்த காலத்துல உள்ளதானே இல்லையா? பழைய காலத்தில் அதானே செஞ்சுட்டு இருந்தாங்க. ராஜாக்களும் குடிமக்களும் அதானே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவராகிய வேதம் சொல்லுது, ஒருவனுக்கு ஒருத்தி, இதை தவிர ஏதாவது நீ திருமணம் செய்து கொண்டால் அந்த பரிதாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அறியாததுனால அன்னைக்கு வந்த இந்த பெர்சியாவில் இந்த கோரேசுடைய அப்பா வாழ்ந்திருந்தார். இந்த வைப்பாட்டிகளில ஒரு வைப்பாட்டிக்கு பிறந்ததுதான் கோரேஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் பிறக்கும்போது கோரேசனுடைய டாடி, இப்ப இந்த கோரேஸ் பிறக்கிறான். இவன் பிறந்த உடனே அவனுக்கு அம்மாவும் அப்பாவும் ஒரு தரிசனம் காண்றாங்க. இந்த சொப்பனம் காணுகிறது, தரிசனம் காணுகிறது பெரிய ஒரு குழப்பம். யோசேப்பை பாருங்க, அவன் சொப்பனம் கண்டா இருதயத்தில் வச்சிருக்க முடியல. தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒன்னும் ஒளிவு இருக்காது. ஓப்பன் கார்ட். ஆமென். ஜெர்னிஸ் ஏதாவது தப்பு செஞ்சா டக்கு. ஆமென். உலகத்துல ராஜா என்ன தப்பு செஞ்சானா ஆண்டவர் சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. டக்கு மறந்து இருக்காது. யோசேப்பு இருதயத்துல இல்ல. அவன் வெகுளியா கண்ட சொப்பனத்தை சொன்னா சகோதரர்கள் வெறுத்தார்கள். தாய் தகப்பன் அதை மனசுல பதுக்கி வச்சுட்டாங்க, கடிஞ்சு கொண்டாங்க. இது நிமித்தம் குண்டில தூக்கி போட்டணும், எடுத்து வித்தணும். பார்வோனுடைய வீட்டுக்கு வித்தாங்க, ரெண்டாவது வித்தாங்க, மூணாவது ஜெயில அடைக்கப்பட்டான். அதையெல்லாம் தாண்டி வந்த பிறகுதான் எகிப்து ராஜ்யத்துக்கு மந்திரி ஆவனார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆமென். இந்த சின்னதுல சொப்பனம் தரிசனம் கண்டு ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை பெற்றுட்டா. இப்ப இவனை குறித்து, கோரேசை குறித்து அவங்க அப்பா தரிசனம் கண்டதை கண்டு பயந்தான். கோரேசுக்கு அப்பா என்ன செய்யாரு? பயறியாரு. ஏன்னா பெர்சியா தேசத்தை இவனுக்கு கையில இருந்து பிடுங்கிடுவாங்களோ. ஆமென். ஹல்லேலூயா. இவன் கோரேசு பிடிச்சிருவான். அவனுடைய தரிசனம் அது. பயந்து இவனை கொல்வதற்கு தகப்பன் முதல்ல சதி வேலை செய்கிறான். ஃபர்ஸ்ட்ல யாரு? தகப்பன் சதி வேலை செய்கிறான். ரெண்டாவது அவங்க அம்மா இவனை கொல்ல கொடுக்க பெத்தது. குடல்ல பெத்த அம்மா எப்படி கொல்ல கொடுப்பாங்களா? கொல்ல கொடுக்காம நேர ஒரு மேப்பண்டை கொண்டு கொடுக்கிறான். ஆமென். தாவீது எப்படி மேப்பனாய் பாதுகாக்கப்பட்டானோ, மேப்பனாய் வாழ்ந்தானோ, அதே போல கோரேசும் ஆட்டுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஏசாய் மூலமா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது, ஹல்லேலூயா, அதான் சொல்றேன் ஐயா, உன்னை ஒருவேளை உன் அப்பாவுக்கு வேண்டாம இருக்கலாம், உன் அம்மாவுக்கு வேண்டாம இருக்கலாம், உன்னுடைய சகோதரர்களுக்கு வேண்டாம இருக்கலாம், உன்னுடைய உற்றாருக்கு வேண்டாம இருக்கலாம், இல்ல இந்த ராஜ்யத்துக்கு வேண்டாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நீ வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ வேணும். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தம், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறது நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பு, அதாவது இந்த பார்வோன் இந்த பாபிலோன் நகரத்திலிருந்து, இந்த சத்துருட்டிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு கோரோஸ் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உங்க ஊழியக்காரனையும் சத்துருவில்ல எந்த ராஜாவா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும் வாதிக்க முடியும், தண்டிக்க முடியும், என்ன கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. என் நிமித்தமா 10 மாவட்டத்திலையும் எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அத்தனையும் நிறைவேற்றுகிறது வரைக்கும் ஒரு சத்துருவும் தொட முடியாது. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இத விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா.
அப்ப 28 வருஷம் உங்களுக்காக திறப்பில் நின்று உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி வைத்து உங்களுடைய நல்லதும் கெட்டதுக்கும் கலந்து கொள்வதற்காக திருச்செந்தூர் பட்டணத்துக்கு கொண்டு வந்த இந்த சகோதரனை ஏற்றுக்கொள்கிறவங்க மட்டும் சபையில இருக்கிறவங்களை தவிர. ஆமென், ஹல்லேலூயா. இந்த திருச்செந்தூர் பட்டணத்துக்கு கொண்டு வந்ததின் நோக்கம் நிறைவேற வரைக்கும் நான் இந்த சகோதரனை, நான் சகோதரனுடைய வார்த்தையை மதிப்பேன். இந்த சகோதரனை கூட இருந்து தேவனை ஆராதிக்க நான் ஆயத்தப்படி சொல்லுகிறவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமா என்ன சமாதானத்தோடு நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்ல பாருங்க. அவனுக்கு அப்பா வேண்டாம், அப்பனுக்கு வேண்டாம், அம்மைக்கு வேண்டாம், உலகத்தாருக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், கோரேசே நீ பயப்படாத, உலகமே உன்னை வெறுக்கட்டு, உலகமே உன்னை தூசிக்கட்டு, உலகமே உன்னை அருவருக்கட்டு, நீ எனக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசே, எனக்கு நீ வேணும் என்று ஆண்டவராகிய தேவன் கோரேசேயோடு சொல்லி அர்ப்பணத்தை செய்து வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோரேச இதே மாதிரி அவ்வளவு தாழ்த்தப்பட்டவனாய், அவ்வளவு கீழ்த்தரப்பட்டவனாய், அவ்வளவு அடிமைப்பட்டவனாய் அந்த தேசமே ஒதுக்கி வைத்து, அவங்க அம்மா ஒதுக்கிச்சு, அவங்க அப்பா ஒதுக்கிச்சு, அவங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒதுக்கிச்சு. ஆனா கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அவனை அழைச்சு கொண்டு வந்து அவனுக்கு வச்ச பேரு தான் கோரேஸ். கோரேஸ்னா இங்கிலீஷ்ல டைட்டஸ் என்று அர்த்தம். ஆமென். யாராவது டைட்டஸ் பேர்ல இருக்கிறாங்களா? டைட்டஸ் அர்த்தம். ஹல்லேலூயா. இல்லைங்க இங்கிலீஷ்ல போய் எங்க கூகுள்ல போய் தட்டி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் கூகுள்ல போய் தட்டு பார்க்க ஒன்றும் தெரியாது. வாட்ஸ்அப் பார்க்க தெரியும், யூடியூப் இப்ப பைய கொஞ்சம் பார்க்க தெரியும். ஆமென். யூடியூப்ல செய்தி அனுப்புக தெரியும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை போல மணிக்கூறு கணக்கில் மாத கணக்கில் இருந்து பட்டரை போட்டு யூடியூப்பை பார்க்க நேரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு அவர் அல்லேலூயா சொல்லலாமே. இந்த கோரேஸ்னா இழிவானவன் என்று அர்த்தம். ஆமென். அப்ப ஜனங்கள் மத்தியில அவனுக்கு போட்ட பேர் கோரேஸ். அல்லேலூயா. அதாவது ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லுதியா, ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லுதியா, நான் இனி எனக்கு என்ன வாழ்க்கைன்னு சொல்லுதியா, நான் இனி என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளுக்கு விஷயத்துல நான் என்ன செய்வேன், ஐயோ என் புருஷனார் குடியா இருக்கிறான், ஐயோ என் சரீரத்துல இவ்வளவு வியாதி. ஒரு அம்மா இங்க வந்தது, இங்க இருக்கிறாங்க, நான் பேரை சொல்றான், கையை மட்டும் வைத்தானே, என்ன ரேணு காக்கா உனக்கு கை வைத்து, சரி கையை கீழே போடுங்க. ஹல்லேலூயா. வரம்ப அழுது நொறுந்து உடம்புல பூரா கட்டி, அங்க கட்டி இங்க கட்டி எங்க கட்டி சும்மா கட்டி. ஆமே. சுகரு ஹை பிச்சுன்னா ஹை தானே, நல்ல கூடுதல். வரம்ப பார்க்கணும், முத்திலி சேமியா கூட்டிட்டு வந்து, அதாவது முகத்தை பார்த்தாலே அது ஒரு சோகம், அது ஒரு வேதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அங்கண்டு வரம்பளை பார்ப்பேன், உத்து பார்ப்பேன், சிரிச்சுட்டே வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, சொல்லல, சொல்லிட்டு போற சாட்சிய சொல்லிட்டு போகலாம். ஆமே. இனி செல்வி அக்கா கை வைத்து பாப்பா எங்க இருக்கிற? சரி. ஹல்லேலூயா. அவளுக்கு ஃபைல்ஸ் வியாதி வருஷ கணக்கா. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அருமையா விடுதலை கொடுத்தா. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிட்டே போகலாம், இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷ கணக்கா ஃபைல்ஸ் வியாதி இருந்த வியாதியை பார்த்து குடும்பத்தில் உள்ளவைகளை என்ன மனம் திரும்பல. அப்ப யாரு மனம் திரும்புவா? ஆமென். ஹல்லேலூயா. கை வைத்துங்கம்மா. நீங்க தான் எங்க ரத்னபுரி தானே, நம்ம ஐயாவுடைய மனைவி. சோதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா சாட்சி, அவங்க புருஷனாரு டெத் ஆகிக்கல விளையாரு. 3வது அட்டாக். எத்தனாவது அட்டாக்? கை வைத்தியங்கம்மா சிரிச்சுட்டு. ஹல்லேலூயா. 3வது அட்டாக். கீழே விழுது பலிபீடத்தில். அப்பதான் ஆராதனை தொடங்குறேன். யாரெல்லாமோ பிடிச்சு பார்த்துட்டு எடுத்துட்டு, குளிரும் இல்லை அனலும் இல்லை. ஆமென். செத்து போச்சு.
பலிபீடத்திலிருந்து கரைகிறேன். ஆண்டவரே, கூட்டிட்டு வந்தவளை சங்க நாய்க்கு போடுகணுமே ஆண்டவரே. கொல்லகா கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்த கை வைத்தீங்க. என்ன அவளை சங்க நாய்க்கு போடணுமே ஆண்டவரே என்ன கேட்டப்பா, போ நெஞ்சில் அணைச்சி வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். ஆமென். இந்த அம்மாக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே தூக்கி அணைச்சி நெஞ்சில வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு எத்தனை மாசம் ஆச்சு? ஒரு வருஷம் இருக்குமா? ஒரு வருஷத்துக்கிட்ட இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். இது வேற அட்டா, இது வேற அட்டாக்க இல்ல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையுடைய கிருபை, அது இறங்கி போவான், சுகத்தையும் விடுதலையும் தரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல காலம் வந்திருக்கா. இவளை கழுத்தை தைக்கு கொல்லணும்னு நினைச்சேன். ஆமென். அவங்க புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் அட்டாக் வரல இல்ல. மூணாவது அட்டாக்ல கர்த்தர் பாதுகாத்தாரா இல்லையா? மாசத்துக்கு ஒரு நாள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே நீர் செய்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகணுமா வேண்டாமா? நேரம் இல்லை, நேரம் இல்லை. மீன் விற்க நேரம் இருக்கு, உலகத்தில் சித்த நேரம் இருக்கு, மகள் வீட்டு போக்கு நேரம் இருக்கு, மகனோடு பேர பிள்ளையோட விளையாட நேரம் இருக்கு, அந்த புருஷன் சண்டை போடக்கு நேரம் இருக்கு. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு நாள் இல்லையா வந்து ஆண்டவருக்கு இந்த வார இடத்துல வேண்டாம், யாரும் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், கதவை திறந்துதான் கிடக்கும். அவர் செத்து கிடந்த இடத்துல முழங்கால் போட்டு ஆசைவரு இந்த இடத்துல இருந்து செத்து போறாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென். நீண்ட ஆயுசு அந்த தகப்பன் இருக்கட்டும். கிடையில கிடக்க விடாது, கிடந்த உடனே டக்குன்னு போயிடணும். அதுதான் ஜெபம் பண்ணிட்டு. ஆமென். எத்தனை வயசாச்சு மகா? 88. அப்ப நான் சாகுற வயசாச்சு. அப்போ ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பாருங்க எந்த விதத்துல யாருக்கு விடுதலை கொடுக்கிறார் பாருங்களா. இதான் வேதம் சொல்லுது, அவர் அவருடைய பலவீனத்துக்கு தக்கபடி அவர்களை நடத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நமக்கு செய்திக்குள்ள போனோம் இல்லையா? போணுமா வேண்டாமா? போயிடணும். வயிறு பசிக்க தொடங்கினா நம்ம எல்லாம் உறங்கிடும். உறக்கத்துல நம்ம எல்லாம் கெட்டிக்காரராக. ஆமென், ஆமென். அதுல இந்த கலவி மாதிரி பிரச்சனை இல்ல. ஆமென். கலவி மாதிரி பிரச்சனை இல்ல. இந்த வாலிப குட்டி எல்லாம் வீழ போய் பார்த்தா ஒடிச்சு மடைக்கு டா வடிவத்துல, இசட்டு வடிவத்துல. எத்தனை வயசு? 20 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கலாம. பலமா சுத்த வேண்டிய நேரத்துல இன்னைக்கு கண்டதையும் கழுதியும் சுட்டு பறக்கி தின்னு மேகியும் மீகியும் மாகியும் தின்னி உடம்ப கெடுத்து எப்ப பார்த்தாலும் வரக்கான். இதுவும் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை மட்டை வெட்டி அடிப்பானா அடிச்ச மாட்டானா? தெரியாம கேக்கி மட்டக்கிட்டாது இங்க பனமட்டா பனம் பச்சை மனமட்டை விட்டு அடிப்பான அடிச்ச மாட்டானா? இந்த பொண்டாட்டிமார்களுக்கு பேச்சை கேட்டுட்டு அம்மாவை வெறுத்து அப்பாவை வெறுத்து அப்படியே சோம்பேறி போல அங்கோட்டு சுத்தி இங்கோட்டு சுத்தி வாரவன கர்த்தர் உலக்கை நாள் அடிப்பாரு அடிச்ச மாட்டாரா? பொண்டாட்டி மாதிரி அடிச்ச முடியாது. கர்த்தர் அடிப்பாரு அடிச்ச மாட்டாரா? சோம்பேறி என்ன செய்யப்படாதா? சாப்பிடப்படாதா? வேதம் சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உண்மையா உங்க அண்ணன் நல்ல அண்ணன் விசுவாசிக்கிறவங்க சபையில உள்ள இல்ல கள்ளம் சொல்லி போடுவாளோ சபையில உள்ளவளோ? ஆமென். நாளைக்கு சபையில வரும்போது நான் திட்டி போடுவேன், அதுக்கு பயந்து இந்த சபையில வராத என்ன இருக்கிற பிள்ளைகள், கல்லர் துணி கொடுத்திருக்கிற பிள்ளைகள், இந்த அண்ணன் நல்ல அண்ணன் சொல்றவங்க மட்டும் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்னும் ஒன்னும் பேசவே இல்லை, ஒரு விடுதலையும் வாங்கல, ஒன்னும் வாங்கல. எப்படி நாங்க நல்லவன் சொல்ல முடியும்? பாருங்க, அப்படித்தானே? புருஷனருக்கு உயிரை கொடுத்த கூட கை வைத்து அல்லேலூயா சொன்னியா? செல்ல பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி ஒதுக்கப்பட்ட கோரேசே கர்த்தர்தே உலக. நான் என்ன சொல்றேன் அருமையான சகோதரனே சகோதரியே, உலகம் ஒன்னை வெறுக்கலாம், கவர்மெண்ட் ஒன்னை வெறுக்கலாம், மனுஷன் ஒன்னை வெறுக்கலாம், சத்துரு ஒன்னை துரத்தலாம். யாருக்குமே நீ வேண்டான்னு சொன்னாலும் என் அப்பாவுக்கு நீங்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்ன என்ன ஆனந்த என்ன என்ன ஆனந்த சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்த என்ன என்ன ஆனந்த சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் வந்தார் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் வந்தார் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். பொன்னங்கி பொன்முடி வாத்தியம்மை வீட்டில் ஜெய கொடியுடனே. ஆமென். பொன்னங்கி பொன்முடி வாத்தியம்மை வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிற விதத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஊழியக்காரனை அல்ல, ஊழியக்காரனை உருவாக்கின தகப்பனை ஏமாத்துறோம். இப்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. லைட்டா தூக்கம் வருவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சோத்ரம் ஞானம் உள்ள பிள்ளைதான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க பாப்போம். ஏசாயா 45:1. ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, அதாவது கீழ்ப்படியாத ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். ஆண்டவரே முன்ன போய் இந்த வெண்கல கதவுகளை உடைச்சு போடுவான். தெரியுமா? பாபிலோன் ராஜ்யம் திசைக்கு 25 வெண்கல கதவு, திசைக்கு 25 வெண்கல கதவு, 100 வெண்கல கதவுகளை உடையது. கோரேசு போரிடுவதற்கு இந்த பாபிலோன் ராஜ்யத்தை பிடிப்பதற்கு நடந்து போறான். அத்தனை வாசலும் திறந்துரு. ஆமே. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பிசாசிட்ட யுத்தம் பண்ணணும், நம்ம தான் சத்துருட்ட யுத்தம் பண்ணணும், நம்ம மனுஷனோட யுத்தம் பண்ணணும். நீ சும்மா இருந்தா மதி கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்லுகிறத மட்டும் நீ கேட்கணும். கர்த்தர் கோணலானவைகள் எல்லாம் செம்மையாக. கோரேசு இவ்வளவு பெரிய மகாராஜா, கோரேசு ஏமாத்துறான், கோரேசு ஏமாத்துறான். ஆமென். ராஜாக்கள் இருக்கிறார்கள், பெரிய ஒரு தேசம். அந்த தேசத்துக்குள்ள அந்த கோட்டையை பிடிக்க போனோம்னா அத்தனை பேரும் இந்த பாபிலோன் நகரத்துக்கு சொந்தக்காரன். பாருங்க, அப்படியே நம்ம வந்தா கோரேசு படையெடுக்கிறான், போகிறான். ஆமென். எல்லா கதவும் திறந்திருக்குது. ஆமென். கதவை போய் ஆட்டி பார்த்தா அதுக்கு தாப்பால் எல்லாம் முறிஞ்சு கீழே கிடக்கு.
ஆமென். ஹalleluya ஹalleluya. வாசிங்க பாப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படியாத ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுக்கு இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாது இருக்கிற கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது தான் 2 3 4. ஆமென். ஹalleluya ஹalleluya. உண்மையா சொல்றேன், நீ நம்புறா நம்பு, வந்தா வாய், நீ வராட்டா போ. வந்தா உன் குடும்பத்துக்கு சமாதானம், வந்தா உனக்கு குடும்பத்துக்கு ஆறுதல், உன் குடும்பத்தில் இருக்கிற சத்துரு ஒளிஞ்சு போவான். உனக்கு வாழ்க்கையில செத்து போனோம், இனி செத்து போக கூடாது, ஐயோ பிள்ளைகளுக்காக வாழணும், ஆனாலும் வாழ முடியல என்று தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத பயப்படாத. கோரோசுக கையை கர்த்தர் பிடித்து நீ பயப்படாதன்னு சொன்னது போல கர்த்தர் நான் என்னுடைய கரத்தை பிடிச்சு இந்த 4 பக்கமும் சுற்றி இருக்கிற கோட்டைகளை தவிடாக்கி நிர்மூலமாக்கி திருச்செந்தூருக்கு கொண்டு வந்து அடிமைப்பட்டிருக்கிற சிறைப்பட்டிருக்கிற சத்துருவின் கைக்கு அடிமைப்பட்டிருக்கிற உன்னை மீட்டெடுப்பதற்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. விசுவாசிக்கிறவங்கள் விசுவாசிக்கிற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம அப்பா மகிமைப்படும்படியாக ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே உற்சாகமா. ஹalleluya 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 ஹalleluya. கோரேசை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் அம்மைக்கு வேண்டாம், உன் அப்பனுக்கு வேண்டாம், தேசத்துக்கு வேண்டாம், எனக்கு வேணண்டா கோரேசே நீ. ஹalleluya ஹalleluya. நான் உன் கரத்தை பிடிச்சு நடத்துவேன்டா, எந்த பூட்டையும் உடைச்சு உனக்கு ஒரு உண்மையா சொல்றேன், என்ன தெய்வத்துக்கு முன்னன்னு சொல்றேன், என்ன தெரிஞ்சு கொண்ட தெய்வத்துக்கு முன்னன்னு சொல்றேன். எனக்கு தரிசனம் தந்து இந்த ஊழியத்தை 3 மாவட்டத்தில் ஊழியத்தை தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை தந்த தேவனுக்கு பொதுவான்னு சொல்லுகிறேன். ஆமே. யாருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இயேசுவுக்கு உங்களுக்கு உங்களை தேவை. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பரலோகத்துக்கு நீங்க தேவை. உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைக்க பண்ணுவதற்காக கர்த்தருக்கு நீங்கள் தேவை. நீ ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. ஆமே. உண்மையா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பேர் என்ன? அப்ப ஞானசானம் எடுத்து வேற என்ன? உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சீசன் ஆகி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் பேரு பரதேசி. இந்த நாடும் சொந்தம் இல்ல, ஒரு வீடு சொந்தம் இல்ல, கண்ட இடத்துல உறங்கி கண்ட இடத்துல ஜோம் பண்ணி அப்படி இல்ல. BMW கார் எங்கண்டு வந்து ஜனங்களுடைய வேர்வை சிந்துறது. ஆமென். ஜனங்களுடைய வேர்வை சிந்துறது. ஆமென் சொல்லு. ஹalleluya. நீ BMW கார்ல போண்டான்னு சொல்லல, நல்ல இருக்க வீடு கட்டண்டான்னு சொல்லல, நல்ல ஆலயத்தை கட்டான்னு சொல்லல. நீ எப்படி இருக்க? ஆமே. நீ எப்படி இருக்க ஊழியக்காரனே? நீ எப்படி இருக்கிற? கர்த்தர் உன் தலையில் மேல் வைத்த பாரம் என்ன? உன்னுடைய தலையில கிணிச்ச பாரம் என்ன? உன்னை தெரிந்து கொண்டு உன்னுடைய கேன்சர் வியாதியை மாத்து, இல்ல வீட்டில் உள்ள பிரச்சனையை மாத்து, உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? நீ பரலோகத்துக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும், இந்த ராஜ்யங்களை அசைப்பதற்கு நீ வேணும். கர்த்தர் உன் கருத்தை பிடிச்சு அபிஷேகம் பண்ணின தேவனுக்கு வேணும். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? வாசிங்க பாப்போம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒரு தேசம் கட்டப்படும்படிக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தா அவர் சொல்றாரு, உன்னை மேய்ப்பனாய் வச்சிருந்தேன் அநேக ஜனங்களை மேய்ப்பதற்காக. கோரேசு மேய்ப்பன். ஆமென். 48வது அதிகாரம் 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து பாருங்க, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அவன் 2 விதத்துல ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட்டான். 2 விதத்துல. ஒன்னு மாம்சம், அதாவது உலக ஆசீர்வாதத்துக்காக, ஒன்னு ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்புவதற்காக. ஆமென். இன்னைக்கு என்ன செய்கிறோம்?
சோத்திரம் செய்வேனே ரட்சகனே. அப்படி பாடினா ஒரு சோறு கிடைச்சோம். அப்படி அதாவது சோத்துக்காக எப்படி உலக ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா போதும், பரலோகத்தில் யாரு போவா? உண்மையா சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், கிறிஸ்தவளா இருந்தாலும் சரி. பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். பகவத்கீதையை படித்தேன். ரட்சிக்கப்படம் என்ன ஆண்டவர் முன்குறிச்சதுனால படித்தேன். திருப்பூரில் தனலட்சுமி மில்ஸில் வேலை செய்யும்போது வணங்காமூர்த்தி சாருன்னு ஒரு சூப்பர்வைசர் இருந்தார். அவர் மனைவியை சகோதரின்னு கூப்பிட்டு இந்த 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 பகவத்கீதையும் ரிக்வேதம் ஆயுர்வேதம் சேமம் இப்படி 5 வேதத்தையும் காணாமல் படிச்சுட்டு இருந்தார். எனக்கும் வாங்கி தந்து படித்தார். இப்போலாம் புக்கு அங்கே இருக்கவே இல்லை. நானும் படித்தேன். ஆமே படித்து பார்த்தா அறியப்படாத தேவனுக்கு அங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் தாமத்தையும் செலுத்துகிறது அத்தனையும் தேவனுக்கு. பாருங்க, நம்ம இந்து புராணத்தை பாருங்க, ராமரை இருக்கட்டு இல்லைங்க, அதாவது ஒரு அவங்க தெய்வம் சொல்ற ஒரு ஆளை இருக்கட்டு, அந்த தலைமுறையோட க்ளோஸ். ஆனா இயேசு அப்படி இல்லை. 28 தலைமுறைக்கு மேல, கிட்டத்தட்ட 6000-7000 வருஷத்துக்கு மேல ஒரே பரிசுத்தாவியானவர் குறிச்சதை எழுதின 66 புஸ்தகத்திலையும் நீ ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தான்னா அத்தனை இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விவேகானந்தர் சுவாமி யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பார்த்துட்டீங்களா? கேள்விப்பட்டுட்டேன் இல்லையா? விவேகானந்தர் கன்னியாகுமரியில நாட்டி இருக்கு, இந்துக்களுக்கு தெய்வத்தில் ஒண்ணு. ஆமென். அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நீ முக்தி பெறணும்னா ஜீசஸ கடைபிடி. நீ முக்தி பெறணும்னா ஜீசஸ்க்கு வழிய போ. சுடரோலி 72 300 சம்திங் பக்கம். ஆமென், ஆமென். நெற்றில போய் தட்டினாலும் வரும். தட்டுங்க, கொட்டுங்க, வாசிங்க. அப்படியாவது என் வார்த்தையை விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பாருங்க, சவுதியில போய் 9.5 வருஷம் இருந்தேன். ஆமே, சொந்தமா பிசினஸ் செய்து காலரை தூக்கி போட வேண்டிய அளவில் இருந்தேன். ஆமே, அங்க அபு யூசுப்னு ஒரு ஷேக் தலைவெட்டுக்கு ஆர்டர் போடுகிற ஒரு முத்தப்பா ஷேக், அவரு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப அவரு ஜோர்ஜ், என்ன பீட்டர் வாயில வராது, பீட்டர்னு பித்தர்ன்னு சொல்லுவாங்க. ஆமே, அதனால ஜோர்ஜ் மெஸ்ஸியா. மெஸ்ஸியானா இயேசுவுக்கு பைபிள் இருக்கு, கித்தாப் இருக்கு, அதை விட குரான் நல்லா இருக்கு, நீ படின்னு தஞ்சாவூர்ல எப்ப சொல்லுங்களா ரட்சிக்கப்படும் என்ன அக்கா குடிகாரனா இருக்கம்பா. ஆமே, ஹல்லேலூயா. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு முத்தப்பாயை கூட்டிட்டு வந்து 6 மாசம் எனக்கு வாதி தந்திருந்து. அந்த குரானு தமிழ்லயும் அரபிலையும் இருக்கிறது, இப்ப என் வீட்டில் இருக்கு. ஆமே, முகமது நபின்னு ஒரு ஆள் உண்டு தெரியுமா? அவர் 5 பெண்ணு கட்டினாரு. 5 பெண்ணுக்கு பேரும் குரான்ல இல்லை. ஆனா இயேசுக்கு அம்மைய பேர் அங்க இருக்கு, இயேசுக்கு பேர் இருக்கு, இயேசு செய்த அற்புதம் இருக்கு. ஓதி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? இன்னொரு ரகசியம், விவேகானந்தர் சொல்லிட்டு போனாரு, முக்தி பெறணும்னா யார்தான் வழி? ஜீசஸ் வழி. இந்த குரான்ல இருக்கு. 2வது வருகையில ஈசா நபிதான் வருவா. சாயங்காலம் அசர் சலான்னு ஒரு சலா உண்டு. அந்த சலா செய்யாதவன் முஸ்லீம் கிடையாது. அந்த சலா செய்கிறவன் ஈசா நபி இயேசு கிறிஸ்துவுக்கு சலாம் செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2வது வருகையில யாரு தான் வர போறாரு? அப்ப 2 வேதத்தை பற்றி படிச்சோம். 3வது பைபிள், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலின்றி உனக்கு வழி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, என்னாலின்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலின்றி உனக்கு நிம்மதியும் இல்லை, என்னாலின்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலின்றி உனக்கு நிம்மதி இல்லை, நானே வழி, நானே சத்தியம். இந்த மூணையும் பார்த்தோம்னா மோட்சம் ஒன்று உண்டு. மோட்சத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்து தான் வழி. இயேசுடைய வழியை அறிஞ்சு இயேசு சொன்னதை செய்து நடப்பித்தா பரலோகத்துக்கு போகலாம். இல்லாம அந்த பரிதாபம். நீ வேணும்னா எந்த மதமா இருக்கட்டு, எந்த மார்க்கமா இருக்கட்டு, ஆர்சி, சிஎஸ், பெந்தகோஸ், எல்எம்எஸ், ஹைச்எம்எஸ், ஒய்எம்எஸ், என்ன கோஷம் இருக்கட்டு, ஆண்டவருடைய வழியை கடைபிடிச்சாம
பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு வார்த்தை கொடுத்தார். ஒன்னு எருசலேம் நகரம் கட்டப்படணும், இரண்டாவது சபை கட்டப்படணும். ஹல்லேலூயா. அதாவது உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கணும், உன்னதத்துடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கணும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கணும், உன்னதத்துடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கணும். ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? தாவீது யூத குலத்தான். ஆமென். தாவீது யூத குலத்தான், கோரேசு புறஜாதி. ஆமென். ஹல்லேலூயா. அவன் 12 கோத்திரத்துக்கு உட்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. கோரேசு புறஜாதி. புறஜாதியிலேயும் கர்த்தராகிய தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசை போல உன்னையும் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த அபிஷேகத்தை பெற்று இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புறப்படுகிறார். எங்க புறப்படுகிறார்? எங்க புறப்படுகிறார்? பாபிலோன் நகரத்தை பிடிக்க புறப்படுகிறார். எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆடுக கூட யானை போட்டிட்டது போல இருக்கு. யானை ஆடு போட்டி போட்ட யார் ஜெயிப்பா? ஆனா அந்த ஆட்டுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தா, ஆமென். ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், ஒரு ஆடு ஒரு மாடை இடிச்சு, கண்ணுக்குட்டியை இடிச்சு, இந்த இடி தாங்க முடியாம மாடு எடுத்து வச்சு வாடுது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஆடுகள். ஆமென். நம்முடைய மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருக்கு பாதத்துக்குள்ள, அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருந்தா கோரேசை பலப்படுத்தின தேவன் நம்மளையும் பலப்படுத்துவார். ஆமென். இப்ப புறப்பட்டு போறான். அவன் புறப்பட்டு போற இடத்துல எல்லா தேசமும் விலகி கொடுக்குது. சண்டை போடவே வரல. ஏன்னா அவன் இந்த அபிஷேகம் அவன் போக்கு முன்னாலே எல்லாம் சரி செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரு குழப்பத்தோட இருக்கிற குடும்பத்துல ஊழியக்காரன இன்னைக்கு வருவீரா, நாளைக்கு வருவீரா? பாஸ்டர், நான் இன்னைக்கு தான் எனக்கு நிக்க முடியும், நீங்க வந்தா என்ன காணலாம், நீ போ. ஆமென். ஆண்டவர் உத்தரோட வந்தா தானே உன் வீட்டுக்கு விடுதலை. இல்ல உனக்கு விருப்பத்துக்கு உங்க சௌரியத்துக்கு நான் வந்தா என்ன கிடைச்சோம்? நல்ல சாப்பாடு கிடைச்சா, நல்ல என்னெல்லாமோ கிடைக்கும். இல்ல தண்ணி, ஜூஸ், ஈஸ் என்ன கிடைக்கும். ஆண்டவர் அனுப்பினார், ஆண்டவர் அனுப்பினார். உன் வீட்டுல என்னெல்லாம் இருக்குது, எத்தனை காரியம் இருக்கு, எத்தனை பிசாசு இருக்கிறான், இது எப்படிப்பட்டது, எந்த சூழ்நிலையில வந்தது, நீ எந்த பாவம் செய்யும் போது உன்னோடு வந்தது, எந்த தவறு செய்யும் போது அத்தனையும் புட்டு புட்டு வச்சுட்டு கர்த்தர் அதை சரி பண்ணி வைப்பார். நான் போவேன், உட்காருவேன், 1 மணிக்கூர் கிட்டத்தட்ட 1 மணிக்கூர் பேசிக்கொண்டே இருப்பேன். ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆமென். இதுதான் கோரேசுக்கு மேல இருந்த அபிஷேகம். ஆமென். அவன் போறான். அத்தனை ராஜாக்களும் அத்தனை கோட்டைகளும் திறந்திரு, அப்படியே உள்ள போகிறான். அல்லேலூயா. நகரத்துக்குள்ள போகும்போது வீதிக்கு எத்தனை கதவு? 25 வெங்கல கதவு. மொத்தம் 100 வெங்கல கதவோட வச்சிருந்த பாருங்க. ஒரு ஆசிரியர் எழுதியிருந்தாரு இந்த பாபிலோன் கோட்டை 12 ரதங்களை இப்படி நடத்தினா. எப்படி இப்படி ஒண்ணு பின்ன ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி 12 ரதம் ஓடி விளையாட வேண்டிய சுவரா. 12 ரதம் ஓடி வர வேண்டிய சுவர். இந்த சுவருக்கு திசைக்கு 25 வெண்கல தாழ்பால்கள் போட்ட கதவு. இவன் போகும்போது அத்தனையும் திறந்துரு. ஆமென்.
அதே போலதான் இந்த திருச்செந்தூர் தேசத்துல எத்தனை சத்ரு கோட்டை இருந்தாலும், எத்தனை உபத்திரவம் இருந்தாலும், எத்தனை குழப்பம் இருந்தாலும் கர்த்தர் வாசலை விரிவடைவார். எழுதி வச்சிடுங்க. இன்னைக்கு இன்னும் 5 வருஷம் தாண்டி போகும். என்ன இந்த கதை நடந்தா நீங்க ஆண்டவர் உண்டு என்று விசுவாசியுங்கள். நடக்காவிட்டா ஆண்டவர் இல்லை என்று போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க வீட்டுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த திருச்செந்தூர் பட்டணத்துக்கு விரோதமாக சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டுகள் மாறுவதற்காக ஆண்டவருக்கு நீ வேணும், ஆண்டவருக்கு நீ வேணும். உன் அப்பா உன்னை வெறுக்கலாம், உன் அம்மா உன்னை வெறுக்கலாம், உற்றார் உன்னை வெறுக்கலாம், நீ கீழ்த்தரமானப்பட்டவன் என்று உன்னை இகழ்வா வச்சிருக்கலாம், கீழ் சாதி என்று இகழ்வா வச்சிருக்கலாம். ஆண்டவருக்கு உனக்கு வேணும், ஆண்டவருக்கு உன்னை ஆண்டவருக்கு வேணும். யார் ஒதுக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக வேணும், ஆண்டவருக்கு வேணும் என்று ஆண்டவருக்கு தன்னுடைய ஆவி ஆத்துமாவை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே எழும்பி முழங்கால் போடுங்கள பாப்பா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். சொல்லு, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. ஆமென். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் எந்தோ செத்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் எந்தோ செத்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு உற்சாகமாய்
கரங்களை தட்டு அப்பாவை மகிமைப்படுத்தி மரத்திலிருந்து ஒரு விசேஷித்த அபிஷேகம், மரத்திலிருந்து ஒரு விசேஷித்த அபிஷேகம் இன்று இறங்கி கொண்டிருக்கிறது, இன்று இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. அப்பா 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 அப்பா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ கிருபை 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 தேவ கிருபை. ஓ வெண்கல கதைகளை உடைத்து தாழ்பால்களை முறித்து ஆண்டவராகிய தேவன் மறை பொருளாயிருக்கிற பொக்கிஷத்தை இந்த 4வது வருஷம் முடியும் உனக்கு தருவார். அந்த பொக்கிஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையை எத்தனை சத்துருவின் கோட்டைக்குள்ள இருந்தாலும், எந்த பொல்லாப்பில் இருந்தாலும் கோரேசத்து கொடுத்த அபிஷேகத்தை இன்று நமக்கு தந்து இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய சிரசில் ஊற்றி கொண்டிருக்கிற கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. ஓஹோ 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 அப்போ 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 அப்போ. இன்னும் 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 இன்னும். ஓ ரீகா பாப்பா பாப்பா ரீகா பாலா பாரா காபோ. அப்பா 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 அப்பா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தேவ கிருபையை பெற்றுக்கொள், தேவ கிருபையை பெற்றுக்கொள், தேவ கிருபையை பெற்றுக்கொள், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள். இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. ஓ ரிக்கா பாப்பா 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 ரிக்கா பாப்பா பாப்பா பாப்பா. அப்பா 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 சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்று நிறைவேறட்டும் ஐயரே. ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று பிள்ளைகளுக்கு வெளிப்படத்தில் இருக்கிற மறைபொருளாக இருக்கிற விக்கிரக கோட்டைக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற பாபிலோன் ஜனத்தை, பாபிலோனில் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுக்கும் போது, மீட்டெடுக்கும் போது ஓ மறைத்து வைத்திருக்கிற புதையல்களை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, புதையலை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஓ ராபா ராக்கா பாராபா ரிகாபா லாபோ ரிகாபா ராக்காபோ ரிகாபா லாபோ ரிகாபா லாபோ. அப்பா 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 அப்பா. விடுதலை விடுதலை விடுதலை. கடைசி வரை தேவனுடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஓஹோ 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 ஓஹோ. அப்பா 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 அப்பா. இன்னும் 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 இன்னும். ஓ receive the power, receive the power. அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓஹோ 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 ஓஹோ. அப்போ அப்போ விடுதலை 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 விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. சத்துருவின் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இன்று கொண்ட எகிப்து இனி உனக்கு காண்பதில்லை. ஓஹோ ஓஹோ. அப்போ 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 அப்போ. ஓஹோ ரிகா பாபா பாபா ரகா பாரா ரிகா பாபா சௌடாதி பல பரகா பல திபா ரிகா பல பரதி பலபா ரிகா பல பரதி பலபா. அப்போ அப்போ தெய்வமே, ஓ தெய்வமே, ஓ தெய்வமே, ஓ தெய்வமே, ஓ தெய்வமே. உன்னதத்தில் இருக்கிற தெய்வம் உன்னை உன்னை தொட்டு கொண்டிருக்கிற, தொட்டு கொண்டிருக்கிற தேவ கிருபை, தேவ கிருபை. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையே
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தெய்வம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், உம் பாம்புகளா சுகமே. யெகோவா சமா எங்கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பு. சொல்லு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, நல்ல இயேசுவே, இந்த 4ஆம் வருஷம் தொடக்கத்தில் நல்ல அபிஷேகத்தையும் நல்ல ஆராதனையும் நல்ல வார்த்தையும் நல்ல வாக்குத்தத்தத்தையும் தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பாபிலோன் நகரத்தை உடைத்து மறைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரே தந்து அதை எடுத்து இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று ஆண்டவரே நீர் வாக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு ஏதுவாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களையும் பாடுகளையும் கட்டுகளையும் மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சிதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாகட்டும். உமது இரக்கம் கூட இருக்கட்டும், உமது மகிமை கூட இருக்கட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.